வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவல்கள். ஸோ தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணி ஆணையம் குரூப் 4 தேர்வு முடிவுகளை அதி விரைவில் வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டின்படி வெளியிட போகிறது. 7301 பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பங்கேற்ற தேர்வர்களின் பிரிவில் நீங்களும் சேர்க்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அனைவருக்கும் குரூப் 4 உடைய கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய முடிவுகள் கண்டிப்பாக பதிவிடப்படும். ஸோ ஆணையகம் முடிவுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறதுனால அதி விரைவில் குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4 உடைய தகுதி பட்டியல் பார்த்தீங்கன்னா 2023 தகுதி பட்டியல் தயார் நிலையில் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் தாங்க வருது. ஸோ ஒரு அதிகபட்ச கட் ஆஃபும் யாருக்கும் கிடையாது. கம்மியான கட் ஆஃப் எடுத்தாலே அவங்களுக்கு குரூப் 4ல இந்த டைம் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ குரூப் 4ல தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 முடிவுகள் நீண்டு கொண்டே நாளாகி விட்டதா 7 மாதம் ஆகினதால கடந்த ஜூலை 24ஆம் தேதி நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகளை இன்னமும் வெளியாமல் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே அரசுக்கு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ தமிழக அரசு கோரிக்கைகளை ஏற்று சிஎம் செல்லிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் மார்ச் 8ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் அறிவித்த வண்ணம் இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் குறிப்பிட்ட மாதிரி மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளார அதிகபட்சம் குரூப் 4 உடைய முடிவுகளை அதிவிரைவில் நமக்கு வெளியிட போகிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 7 மாத எதிர்பார்ப்பின் பலன் குரூப் 4 உடைய ரிசல்ட் இன்னும் சில நாட்களில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ குரூப் 4ல விஏஓ ஆகணும் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் 140 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா 130 மதிப்பெண்கள் போதும். அதே மாதிரி டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆகணும் நினச்சிங்கன்னா வெறும் 90 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. தமிழ்நாடு குரூப் 4 ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்காகவே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் அதி விரைவில் நமக்கு வெளியிட போறாங்க. அது மட்டுமே இல்லை, குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட அதிகரிக்க போறாங்க. தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 40% மேலாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களும் கம்மி தான். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.